ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியனாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருளுக்கு விதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாதி பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒவ்வொரு மாசம் தமிழ் மாசத்தோட பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். அதான் அந்த மாசத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சித்திர மாசம் இருந்தா சித்திர நட்சத்திரம் வரும். அதுக்கப்புறமாக வைகாசில இருந்து வைகாசி விசாகம் வரும். ஆணில வந்து ஆணி உத்திரம் திருமஞ்சனம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்கள் வரும். அதுக்குரிய சிறப்பான ஒரு நாளை வந்து நம்ம திருவிழாவா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நமக்கு பார்க்கக்கூடிய திருவிழா வந்து பங்குனி உத்திர திருவிழா. தமிழ் மாசத்தோட கடைசி மாசம், கடைசி பௌர்ணமியான பங்குனி உத்திர திருவிழாவை தெரிஞ்சுக்க போறோம். பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள். பழனியில பங்குனி உத்திரத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. நல்ல கூட்டம் இருக்கும். அங்க விசேஷமான பூஜைகளும் நடக்கும். இது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு திருவிழா. அதை தாண்டி நிறைய தெய்வீக திருக்கல்யாணங்கள் நடந்தது இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான். யார் யாருக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடந்தது அப்படின்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம் தான். மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம் தான். முருகப்பெருமான் தேவயானையை மணந்து கொண்டது இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான். அதுக்கப்புறமாக ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. லக்ஷ்மணனுக்கும் சுபகீர்த்திக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. பரதனுக்கும் சத்ருகனும் அவர்கள் மனைவியோட திருக்கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி உத்திரம். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு திருக்கல்யாணம் இருக்கு. யாருன்னு கேட்டா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் வந்து பெருமாளை காதலித்து மார்கழி 30 நோன்பு இருந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருக்கல்யாணம் நடந்து பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தோட இன்னொரு சிறப்பு, ஒருத்தருடைய அவதார தினம். யாரு அப்படின்னு கேட்டா, கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனுடைய அவதார தினமும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் சுவாமி வந்து நமக்கு அவதரிக்கிறார். இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிறான் அந்த பங்குனி உத்திரம், தமிழ் மாசத்துல கடைசி நாள். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னா, நீங்க முருகப்பெருமான வழிபடலாம், சிவபெருமான வழிபடலாம், விஷ்ணுவை வழிபடலாம். எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஏற்ற நாள் தான் வந்து இந்த பங்குனி உத்திரம். சரிங்களா? அப்ப இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் நம்ம வழிபடும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் கேட்டீங்கன்னா, வருமானம் பெருக கூட்டத்துக்கும், நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்ம செய்கின்ற தொழில் வளர்ச்சி அடைவதற்கும், ரொம்ப முக்கியமா திருமண தடை நீங்குவதற்கு இந்த பங்குனி உத்திர வழிபாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படின்றதையும், சபரிமலை சாஸ்தாவோட அவதார தினத்தை பற்றின பதிவுகளையும் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இந்த பங்குனி உத்திரத்துல இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த பங்குனி உத்திரத்தை எப்படி நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பதிவுகளையும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். அடுத்த பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது முருகனடிவே ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது வேகம் மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா வீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்கள் நட்சவம் வேலி மல்க. மேன்மிகள் செய்வினதி விளங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகமும் வேலும் வந்து நம்ம வந்து கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் பக்கங்களை DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.